எசேக்கியேல் 47:22-23. உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே பிள்ளைகளை பெறுகிற அந்நியர்களுக்கும் நீங்கள் அதை சீட்டு போட்டு சுதந்திரமாக்கி கொள்வீர்களாக. இவர்கள் உங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரரில் பிறந்தவர்களைப் போல இருந்து உங்களோட கூட இஸ்ரவேல் கோத்திரங்களின் நடுவே சுதந்திரத்திற்கு உடன்படுவார்களாக. அந்நியன் எந்த கோத்திரத்தோட தங்கி இருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நியனுக்கும் நீங்க முழு உரிமை கொடுக்கணும் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். உங்களோடு தங்கி இருக்கிற, உங்கள் நடுவிலே வசிக்கிற, உங்கள் ஊர்லே வாழுகிற இஸ்ரவேல் அல்லாதவன், யூதன் அல்லாதவனுக்கும் முதல்ல நீங்க ஆவிக்குரிய சுதந்திரம் கொடுக்கணும். அவனை விருத்த சேதனம் பண்ணணும். ரெண்டாவது, அவனுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிறகு அவனுக்கும் நீங்க சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 17:12 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வித்தல்லாத அந்நியனிடத்துல பணத்துக்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும், அதாவது அவன் யூதனே கிடையாது, இஸ்ரவேலனே கிடையாது, அந்நியன், அவன் உங்களோடு இருக்கிறான், உங்கள் நடுவில் இருக்கிறான் என்றால் அவனுக்கு அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல பங்கு கொடுக்கணும். அதுதான் சபை. அதுலதான் ஆதி நாட்கள்ல ரொம்ப வருஷமா சபை அதுல சறுக்கி விட்டது. தோமா காலத்திலேயே சுவிசேஷம் வந்து விட்டது இந்தியாவுக்கு, கேரளாவுக்கு, தமிழகத்துக்கு. ஆனா எல்லா ஜாதியாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றுதான் சபை சரித்திரம் சொல்லுகிறது, நம்பகமான குறிப்புகள் சொல்லுகின்றன. ஆனால் அதில் அதிகமானோர் உயர்ந்த ஜாதிக்காரர்கள், கேரளாவிலே உயர்ந்த ஜாதிக்காரர்கள் தான் அதிகமாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் போய் மற்ற ஜாதிக்காரர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவில்லை. ஏன் சொல்லணும்னா, அவன் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டா, ஜாதியில குறைஞ்சவன் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டா, நம்ம ஜாதி, நம்ம உயர்ந்த ஜாதின்றது பாதிக்கப்படுமே அப்படின்னு ஜாதி பார்த்தாங்க. முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அந்நியருக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம்தான் பின்னர் ஒரு 400 வருஷத்துக்குள்ளதான் சுவிசேஷம் எல்லா ஜாதியாருக்கும் சொல்லப்பட்டது. இன்னும் ஜாதி பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எல்லா ஜாதியாருக்கும் இப்ப சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்று அழைக்கப்படுகிற எல்லா தரப்பினருக்கும் இப்ப சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 27:27 பார்க்கிறோம். அங்க யூதாசு வேண்டான்னு தூக்கி எறிஞ்ச பணத்துல அந்நியர்களை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு நிலம் வாங்கியதாக நம்ம பார்க்கிறோம். கெட்டவங்க தான், இயேசுநாதரையே கொலை பண்ண கூட்டம் தான். அந்த காசை 30 வெள்ளி காசை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், யூதாஸ் காரியத்தை. ஆனா அந்த பணத்தை என்ன பண்ணாங்க, அவங்க எடுத்துக்கொள்ளல. சரி, நம்ம பார்ட்னர் சதி திட்டத்துல கொலையில பங்கு பெற்ற நம்ம பங்காளி செத்து போயிட்டான், நம்ம பங்கு போட்டுக்கலாம் அந்த 30 வெள்ளி காசை நினைக்கல. அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்நியரை அடக்கம் பண்றதுக்கு ஒரு நிலத்தை வாங்கினார்கள். அதாவது யூதனுக்கு பழைய ஏற்பாட்டுல பிணம்னாலே லேவியர் ஆசாரியர் வரக்கூடாது, அது தீட்டு, அவனுக்கு பிணமே தீட்டு தான். அதுவும் அந்நியருடைய சடலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் பல சாங்கியங்கள், சடங்குகள், சாஸ்திரங்கள் உண்டு. ஆனாலும் ஒரு மனித நேயம். யூதன் அப்படின்னாலே இன்றைக்கு யூதருக்கும் ஈரானியருக்கும் ஒரு பக்கம் யுத்தம் நடக்குது, காசாவில் ஒரு பக்கம் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யூதன்னாலே அவன் என்னவோ ரொம்ப இறக்கம் இல்லாதவன், எல்லாரையும் கொன்னுருவான் அப்படின்ற மாதிரி ஒரு கத்தோலிக்க ஃபாதரே நம்ம ஊர்ல ஒருத்தர் ரொம்ப பிரபலமானவர், அவரே அப்படி பேசியிருக்கிறார் மீடியாவில். ஆனா அது உண்மை இல்லை. 40% யூதர் அல்லாதவர்கள் தான் இஸ்ரவேல்ல வாழ்றாங்க. 60% யூதர்கள், 40% இஸ்ரவேல் நாட்டுல யூதர் அல்லாதவர்கள்.
அரபியர்கள் இருக்காங்க, அரபு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஜூபின் மேத்தா அப்படின்னு ஒரு பெரிய இசை நடத்துனர், மியூசிக் கண்டக்டர் அப்படின்வாங்க. உலக புகழ் பெற்றவர் அவர் தான். இப்ப இருக்கிறாரா தெரியல. ஜூபின் மேத்தா அவர் காலத்துல அவர் தான் உலகத்துல மிகச்சிறந்த இசை நடத்துனர், மியூசிக் கண்டக்டர். அவர் ஒரு முறை அவர் இஸ்ரேல்ல தான் வாழ்ந்தார். இஸ்ரேல் குடிமகனா இருந்து இந்தியாவிலே பிறந்தவர். இந்தியர் இஸ்ரேலில் போய் குடிமகனாகி அங்கேயே அவர் குடியேறி அங்கேயே வாழ்ந்தார். அவரிடத்துல கேட்டாங்க. அவர் சொன்னார், இஸ்ரேல் மாதிரி ஒரு ஜனநாயக நாடு கிடையாது, அதனாலதான் நாங்க குடிமகனாக இங்கே வாழ்கிறேன் என்று சொன்னார். அதனால இஸ்ரேல் என்றாலே ஏதோ அவன் ரவுடி மாதிரியும் எல்லாரையும் அடிச்சிருவான், எல்லாரையும் கொன்னுருவான்ற மாதிரியும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அது தவறான அபிப்பிராயம். அவங்க சுவிசேஷத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்க தவறுனாங்க ஒரு பெரும்பாலானோர் பழைய ஏற்பாட்டுல. ஆனால் புதிய ஏற்பாட்டுல அவங்கதான் பகிர்ந்து கொடுத்தாங்க. பேதுரு தான் கொர்நேலியு வீட்டுல போய் பகிர்ந்து கொடுத்தான். பிலிப்பு போய் சமாரியாவில பகிர்ந்து கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை. பவுல் உலகம் எங்கும் போய் பகிர்ந்து கொடுத்தான். யூதரின் இடத்திலிருந்து தான் நமக்கு சுவிசேஷம் வந்தது. ஆனால் பெரும்பாலான யூதர்கள் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் அவர்கள் யூதர் அல்லாதவர்களிடத்தில் அவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறார்கள். தீவிரவாதம் என்பதனால கண்டிப்பாக இருக்கிறார்கள். காசாவினுடைய கதையை பேசுவதற்கு நேரம் இல்லை. காசாவில் இருக்கிற யூதர்களை எல்லாம் காலி பண்ணி, காசாவில் இருக்கிற யூதர்களுடைய வீடெல்லாம் இடித்து, காசாவை பாலஸ்தீனர்களுக்கு யூதர்கள் தான் கொடுத்தாங்க. இஸ்ரேல் நாடு தான், அரசாங்கம் தான் கொடுத்தது. ஆனா அங்க இருக்கிறவர்கள் அதுல ஒரு பகுதியினர் தீவிரவாதத்துல ஈடுபட்டார்கள். மிக கொடூரமாக இஸ்ரேலுக்குள்ள நுழைந்து மக்களை 1200 பேரை கொன்றார்கள். மிக கொடூரமான பெண்களை, குழந்தைகளை எல்லாம் கொன்றார்கள். நூற்றுக்கணக்கானரை பணைய கைதிகளாக எடுத்து சென்றார்கள். இன்னும் கூட சிலரை விடுவிக்கவில்லை. 2 சிறுவர்களை பிணமாக கொடுத்தார்கள். மக்களில் அதிகமானோர் அந்த தீவிரவாதத்துக்கு ஆதரவு. அதனால ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஈரான் 2 தீவிரவாத இயக்கங்களை, இஸ்ரேலுக்கு எதிராக இயங்குகிற 2 தீவிரவாத இயக்கத்திற்கு ஈரான் அரசாங்கம் பகிரங்கமாக ஆதரவு கொடுக்கிறார். ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து விட்டால் அந்த அணு ஆயுதம் தீவிரவாதிகள் கைக்கு போய்விடும். அதனாலதான் இப்பொழுது அதான் காரணம், யுத்தம். அதனால ஆண்டவர் ஆதியாகமத்திலேயே சொல்லிட்டாரு, 17ஆம் அதிகாரத்திலே, அந்நியனுக்கும் நீ பகிர்ந்து கொடுப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, மற்ற ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்து கொடு, உன் சுதந்திரமே நிலத்திலே பங்கு கொடுன்னு சொல்லிட்டார் எசேக்கியேல். அதனால தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கும் ஏன் போய் மொழி தெரியாத காட்டிலையும் மேட்டிலையும் கிராமத்திலையும் பட்டணத்திலையும் போய் ஏன் மிஷனரிகளாக நம்முடைய பிள்ளைகள் ஏன் போகிறார்கள்? அந்நியருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக. அந்நியர்களையும் நாம ஒரு காலத்தில் அந்நியர்களாய் இருந்தோம். ஆண்டவர் நம்மை காணியாட்சிக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றினார். அந்நியர்களை காணியாட்சிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குகிற பணி தொடர்வதாக. ஆமென்.